இந்த ரிதன்யா இருக்காங்கல்ல, அவங்க சூசைட் பண்ண விஷயம் ஒரு தொடர்கதை மாதிரி போய்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு எண்டே இல்லாத மாதிரி இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொன்னாப்புல, நீ அவங்கள பற்றின விஷயத்தை தயவு செஞ்சு வீடியோ போடு, நிறைய பேருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. எனக்குமே வந்து அந்த இடத்துல இருந்தால் தான் அது என்னென்னு தெரிஞ்சிருக்கும். மூணாவது மனுஷனாக பார்க்கும்போது நானுமே என் ஒப்பீனியன் ஒவ்வொருத்தங்களோட ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொன்ன விஷயம், அந்த பொண்ணு கார் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போயிருக்கலாம், சூசைட் பண்ணது தப்பு, கோலத்தனமாக அந்த பொண்ணு முடிவு எடுத்துட்டா அப்படிங்கிறாங்க. இதே நீங்கள் அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கல, நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? 300 பவுன் போட்டு வந்த திமிரு, படிச்சிருக்கா, தெனாவேட்டாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, கல்யாணமே 3 மாதம் ஆச்சு. இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி அந்த பொண்ணோட கேரக்டரை 90% கேவலப்படுத்தி பேசியிருப்பாங்க எல்லாருமே. இன்றைக்குமே அந்த பொண்ணோட வாய்ஸ் மெசேஜ் இருக்கிற ஒரு ரீசன்னால் அந்த பொண்ணோட இழப்புக்கு வந்து நீதி கேட்குறோம். நம்ம வாய்ஸ் மெசேஜுமே இல்லாமல் இருந்திருந்தால் கதை கட்டி விட்டுருக்க மாட்டோம். பேசுகிறவங்க என்ன வேணால் பேசுவாங்க. யாருக்கும் வந்து அங்கே நடந்த விஷயம், அந்த இறந்த அந்த பொண்ணை தவிர யாருக்குமே உண்மை என்னங்கிறது தெரியாது. அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் இருக்கிறனால நமக்கு தெரிஞ்சுது. இன்றைக்கி இவ்வளோ பேசுகிற நீங்கள் அன்றைக்கி அந்த பொண்ணு வந்து பிரச்சனைன்னு வந்து சொன்ன அடுத்த செகண்ட் வந்து யோசிச்சுருந்துருக்கலாம். பேரண்ட்ஸ்க்குமே சொல்கிறேன், யோசிச்சுருந்துருக்கலாம். நம்ம எல்லாம் வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசுகிறோம். நடக்கிறதுக்கு மட்டும் தடுக்கிறதுக்கு யாருமே யோசிக்கிறது இல்லை. பொண்ணு கொலையாக போயிட்டா இப்படி கோலத்தனமான முடிவெடுப்பா நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் நிறையா பேர் சொன்னாங்க. இந்த கோலத்தனமான முடிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம போய் கேஸே கொடுத்தாலும் இதுக்கு நீதி எனக்கு கிடைக்காதுன்னு. ஏன்னா அந்த பொண்ணு கேஸ் கொடுத்துருந்தா நார்மல் ஒரு பர்சனே வந்து இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை கேஸ்னால் கொஞ்ச நாளில் வெளியே வந்துடுறாங்க. அவங்க வந்து பணபலம் பதவி பலம் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும்போது ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த கேஸ் கொடுக்குறனால என்ன ஒரு பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க எடுத்த முடிவு ஒரு பக்கம் தவறான முடிவாகவே இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்காதுன்னு தெரிஞ்சு தான் போய் எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசன் நம்மளோட சட்டத்தை கூட சொல்லலாம். சட்டத்தில் இருக்கிற 1000 ஓட்ட வழியாக அவங்க வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு.